கர்த்தரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அருமையான விடலை ஒரு அருமையான தலைப்பு, கர்த்தருக்கு காத்திரு என்ற தலைப்பு. சங்கீதம் 37 சங்கீதம் 34 வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சாம்ஸ் 37 verse 34. நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்போது நீ பூமியை சுதந்திரத்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய். அருமையான ஒரு வேத வசனம் எனக்கு அன்பானவர்களே. இந்த சங்கீதம் 37, 34 நீங்கள் வேதத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு. ரெண்டாவது, அவருடைய வழியை கை கொள்ள வேண்டும். இன்னைக்கு யார் இந்த உலக வாழ்க்கையில, உலகத்தில் இருக்கிற மக்கள் உலகத்திற்கார நேசிக்கிறார்கள், உலகத்தினுடைய காரியங்களை தேடுகிறார்கள், உலகத்தினுடைய காரியங்களுக்காக காத்திருக்கிறார்கள். ஆனால் வேத வசனத்தின்படி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவருடைய என்ன வழி? அவருடைய கற்பனைகள், அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய சித்தம் செய்ய நாம் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது கீழே வாசிக்கும் போது, அப்போது உன்னை கர்த்தர் உயர்த்துவார், துன்மார்க்கர் அற்புண்டு போவதை நீ காண்பாய். வாக்கு தத்துவம். அதில் 5 விதமான அருமையான காரியம் நிறைந்திருக்கிறது. தேவ சமூகத்தில் நாம் என்னென்னோ காரியங்களுக்காக நம்ம காத்திருக்கிறோம். உலகத்தில் நம் காக்காத காரியம் எதுவுமே கிடையாது. ஆனால் முடிவு என்ன? தோல்வி, ஏமாந்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு காத்திருக்கும் பொழுது, என் வழியை கை கொள்ளும் போது இந்த பூமியை நீ சுதந்திரித்துக் கொள்வாய், நீ வாழ்வாய், ஆயுசு கொடுப்பேன், நான் உன்னை உயர்த்துவேன், உனக்கு விரோதமான துன்மார்க்குடைய அழிவை நீ காண்பாய். அல்லேலூயா. இந்த வேத வஸ்திரத்தை மீது உன்னுடைய கரைகளை வைத்து நீ ஜெபிக்கும் பொழுது, உன்னை தொந்தரவு செய்கிற, அலகழிக்கிற துன்மார்க்காவி, பெருமைனாவி, அடக்கிற பொல்லாதாவி, உன்னை அலகழிக்க சகல ஆவிகளை கர்த்தர் மடங்கடித்து அப்படி அழிவை காணும்படி உன்னை ஜீவனை கொடுத்து உன்னை உயர்த்தும் போது நீ காண்பாய். அப்ப நீ காத்திருக்கிறது வீணாவாய் போவது கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, அருமையான கால விடல வேதத்தை எடுத்து அதை முத்தமிட்டு வேதத்தை வாசித்து ஜெபித்து உன் தேவைகளை சொல்லி உன்னுடைய விண்ணப்பங்களை சொல்லி ஜெபத்தில் காத்திரு. ஏற்ற வேளையில துன்மார்க்கன் அழிந்து போவதை உன் கண் காண்பாய் என்று கர்த்தர் வாக்கு தந்து கொடுத்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில நான் வெற்றியை தந்திருக்கிறார். நம்முடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். கண்களை ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற எங்கள் தகப்பனாக தெய்வமே, இந்த ஆழமான வேத ரகசியங்களை மக்கள் காணும்படி மனக்கண்ணை திறந்துவிடு சுவாமி. உமக்கு காத்திருந்து உங்களுடைய வழிகளை கை கொண்டு ஜெபத்தில் காத்திருக்கும் பொழுது துக்கப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற துன்மார்க்காவி அற்புண்டு போவதை நான் காணும்படியாக உதவி செய்ய போகிறீரே. கொடான கொடி ஸ்தோத்திரம். நிகழ்ச்சியை பார்க்கிற மக்கள் வாழ்க்கையில இது ஒரு மகத்துவமான அற்புதத்தை செய்து அவர்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.